அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியின் தமிழ் துறையும் விருச்சம் சேனலும் இணைந்து வழங்கக்கூடிய இணையவழி தேசிய கருத்தரங்கம். விருச்சம் சேனல் வலையொலி தொடர் நிகழ்வு 6 இது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த இணையவழி தேசிய கருத்தரங்கம். இந்த நிகழ்வு நெல்லை சீமை என்கிற தலைப்பில் நிகழ்கின்றது. இந்த நிகழ்வில் 34 பேராசிரியர்கள் உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இரவு 7 மணிக்கு இந்த நிகழ்வினை நீங்கள் நேரலையில் கண்டுகளிக்கலாம். நேரலையில் வரக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த கமெண்ட் பாக்ஸ்லையும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பதுதான். இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த இணையவழி கருத்தரங்கம் நிகழ்கின்றது. திருநெல்வேலியினுடைய பெருமைகள், அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள், இது போக இங்கே இருந்த எழுத்தாளர்கள், இதுபோல நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள். இந்த நிகழ்வு தொடர்ந்து 34 நாட்கள் நிகழும். இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய முதல் நாள் நிகழ்வில் நெல்லை சீமை என்கிற தலைப்பில் நம்மிடையே தனது உரையை பகிர்ந்து கொள்ளவிருப்பவர் மேலை நீலிதநல்லூர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியினுடைய தமிழ் துறை தலைவர் வ. ஹரிஹரன் அவர்கள். கவிஞர் நெல்லை ஜெயந்தா என்கிற தலைப்பில் தன்னுடைய உரையினை அவர்கள் நிகழ்த்தவிருக்கிறார்கள். இந்த நிகழ்வினை கேட்டு நிகழ்வினுடைய இறுதியில் இடப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வாருங்கள், நிகழ்விற்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வ. ஹரிஹரன். 1993 முதல் சங்கரன்கோவில் மேல நீலிதநல்லூர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். அன்னை ஹாஜிரா கல்லூரி மேலப்பாளையம் முன்னெடுத்து செய்யும் இலக்கிய கருத்தரங்குகள் போற்றுதலுக்குரியது. அனைத்து கருத்தரங்குகளும் நான் இணைய வழியில் பார்த்திருக்கிறேன். தமிழ்துறை தலைவர், பொறுப்பாசிரியர்கள், தமிழ்துறை பேராசிரியர்கள் அனைவரும் இதில் ஆர்வமாக பங்கெடுத்து சிறப்பாக அவர்கள் மட்டுமல்லாமல் மற்ற கல்லூரி பேராசிரியர்களையும் மாநிலம் தழுவிய அளவில் பங்கேற்க வைக்கிறார்கள். அதில் முனைவர் உமா முன்னெடுத்துள்ள இந்த கருத்தரங்கில் பேசுவதற்காக நான் விருப்பம் தெரிவித்தேன். நெல்லை என்ற மண்ணின் மகிமை உலகளாவிய அளவில் தெரிந்தபோதும் நம் பங்குக்கு நெல்லை மண்ணுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று இவர்களுக்கு தோன்றியிருக்கிறது. எனவே நெல்லை மண்ணைச் சேர்ந்த தமிழ் படைப்பாளிகளையோ அல்லது நெல்லை மண்ணின் சிறப்புகளையோ பற்றி பேச சொல்லியிருக்கிறார்கள். நான் என்ன பேசலாம் என்று நினைத்தேன். ஏதாவது ஒரு படைப்பாளியை பற்றி நாம் பேச வேண்டும். படைப்பாளிகள் தான் வாழும் காலத்தில் அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதுதான் முக்கியம். பாரதியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், ஏன் கண்ணதாசன் கூட வாழும் காலத்தில் அந்த அளவுக்கு அங்கீகாரம் பெற்றார்களா என்றால் சொல்ல முடியாது. வாழ்ந்து மறைந்த பிறகு அவரை பற்றி பேசி என்ன பயன்? அவர்கள் கேட்கவா போகிறார்கள்? அதுபோல இப்பொழுது வாழும் படைப்பாளர்களை எடுத்துக்கொண்டு பேச வேண்டும் என்று நினைத்தேன். நான் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுக்கு தோமுசி ரகுநாதன் என்ற படைப்பாளியைத்தான் எடுத்திருந்தேன். அவர் ஒரு மார்க்சிய சிந்தனையாளர். ரஷ்ய பத்திரிகைகளெல்லாம் ஆசிரியராக பணியாற்றியவர்.
அவரை பற்றிய அவருடைய கவிதைகளிலே தான் நான் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுக்கு எடுத்திருந்தேன். என்னுடைய நெறியாளர் சமீபத்தில் மறைந்த முனைவர் தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்கள் மாதிதா இந்து கல்லூரியில் நான் முழு நேரமாக முனைவர் பட்டம் பெற்றேன். அப்பொழுது வாழும் படைப்பாளியை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதுபோல் நான் இப்பொழுது வாழும் படைப்பாளியான நம் நெல்லை மண்ணைச் சேர்ந்த நெல்லை ஜெயந்தா என்ற ஒரு கவிஞரை எடுத்து பேசலாம் என்று உங்களுக்கு அறிமுகம் செய்யலாம் என்று தான் நினைக்கிறேன். நெல்லை மண்ணை எடுத்துக்கொண்டால் வண்ணார்பேட்டை புதுமைப்பித்தன் விருத்தாச்சலம் என்ற இயற்பெயர் கொண்ட புதுமைப்பித்தனைத்தான் நாம் முதலில் நினைவு கொள்ள முடியும். அதுபோல இப்பொழுது வாழும் படைப்பாளியான வண்ணதாசன் ஐயா அவர்கள் கல்யாண சுந்தரம் என்ற இயற்பெயர் கொண்ட வண்ணதாசன் ஐயா அவர்கள் கவிதைகள் எழுதும்போது கல்யாண்ஜி என்ற பெயரிலும், கதைகள் குறுநாவல்கள் எழுதும்போது வண்ணதாசன் என்ற பெயரிலும் எழுதி வருகிறார்கள். அவர்களோடு நாம் வாழ்வதே ஒரு பெருமைக்குரிய விஷயம். நெல்லை மண்ணில் ராஜவள்ளிபுரம் வள்ளிக்கண்ணன், வண்ணதாசன் ஐயா அவர்கள், இன்னும் பல்வேறு படைப்பாளிகளை சொல்லிக்கொண்டே செல்லலாம். சர்வதேச விருது பெற்ற, சாகித்ய அகாடமி விருது பெற்ற, அதுவும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் விருது பெற்ற ஒரு 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 பாராட்டுதலுக்குரிய போற்றுதலுக்குரிய விஷயம் நம் நெல்லை மாவட்டத்தில் மட்டும்தான் நடந்திருக்கிறது. 2006ஆம் ஆண்டு தி.க. சிவசங்கரன் ஐயா அவர்களுக்கு சிறந்த விமர்சனத்துக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. அவர்களுடைய மைந்தருக்கு 2016ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. இப்படி தகப்பனாருக்கும் மகனுக்கும் ஒரு விருது கிடைத்தது என்று சொன்னால், ஒரு தேசிய விருது கிடைத்தது என்று சொன்னால், அதைவிட மகிழ்ச்சி என்ன இருக்க முடியும்? நாமும் அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் பெருமை கொள்ள வேண்டும். அவர்களை பற்றி, அவருடைய படைப்புகளை பற்றி நாம் எடுத்து சொல்ல வேண்டும். இன்று நான் சொல்ல வந்த நெல்லை ஜெயந்தா என்பவர் நாம் ஒருங்கிணைந்த மாவட்டம், இப்பொழுதும் நெல்லை மாவட்டமாக இருக்கிறது. 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 23ஆம் நாள் நம் நெல்லையிலிருந்து சிங்கிகுளம் வழியாக களக்காட்டுக்கு செல்லும் பாதையில் ஒரு சிறிய அழகிய பசுமை நிறைந்த கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்திற்கு பெயர் தேவநல்லூர். அந்த தேவநல்லூரில் பிறந்தவர் தான் ராமசுப்பிரமணியன் என்பவர். இந்த ராமசுப்பிரமணியன் என்பவர் அவருடைய தகப்பனார் சங்கரன் ஆவார்கள். அவர்கள் கிராம அதிகாரியாக பணியாற்றியவர்கள். அவருடைய அம்மா லட்சுமி அம்மாள் இன்றைக்கும் அவர்களோடு சேர்ந்து சென்னையில் வசித்து வருகிறார்கள். லட்சுமி அம்மா. ஜெயந்தா அவர்கள் தன்னுடைய இயற்பெயரை ராமசுப்ரமணியன் என்ற இயற்பெயரை ஜெயந்தா என்று மாற்றிக்கொள்கிறார். நெல்லை என்ற நமது மண்ணின் பெயரை அதில் சேர்த்துக் கொள்கிறார். நெல்லை கண்ணன் ஐயா அவர்கள் கம்பராமாயணத்தில் சொற்திறம் வாய்ந்தவர்கள். சொற்பொழிவாற்றுவதில் ஆயிரக்கணக்கான பாடல்களை மனப்பாடம் செய்து சொல்வதில் சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை போன்ற வெளிநாடுகளிலெல்லாம் கம்பராமாயண சொற்பொழிவு ஆற்றி தமிழ்கடல் என்று பெயர் பெற்றார்கள். அவர்கள் கண்ணன் என்ற பெயரோடு நெல்லை என்ற பெயரை சேர்த்துக் கொண்டார்கள். அதுபோல ஜெயந்தா அவர்கள் தேவநல்லூர் என்று கூட சொல்லவில்லை, நெல்லை ஜெயந்தா என்று சொல்கிறார். அவர்கள் கவிஞராக நமக்கு அறியப்படுகிறார். அவர் சமீபத்தில் தான் பொதுப்பணித்துறையில் பொறியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்பது ஒரு செய்தி. அவர் எழுதிய நூல்கள் தென்றலோடு சில தினங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. தென்றலோடு சில தினங்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு நூல் திணை மயக்கம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். திணை மயக்கம் என்ற நூல். நீ நினைத்த பனித்துளிகள் என்று ஒரு சிறு கவிதை புத்தகம் ஒன்று, 3வது கவிதை புத்தகம் எழுதியிருக்கிறார். நிலாவனம் என்று ஒரு கவிதை நூல், நிலாவனம் என்ற கவிதை நூல் எழுதியிருக்கிறார்கள். இவருடைய இந்த கவிதை தொகுதிகள் தவிர சமீபத்தில் கடந்த வருடம் அம்மாவை பற்றி, தன்னுடைய அம்மாவை பற்றி கவிதை எழுத வேண்டும் என்று தொகுத்து கொண்டே இருந்தார்கள். அப்படி தொகுத்த கவிதைகளை எல்லாம் எடுத்து தொட்டிலோசை என்று ஒரு கவிதை தொகுதி வெளியிட்டார்கள். சென்னையில் பிரம்மாண்டமான விழா ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதில் நடிகர் விஜயனுடைய அம்மா சோபா சுந்தரசேகர் அவர்கள்தான் அந்த நூலை வெளியிட்டார்கள். பெண்களை வைத்து அந்த விழாவை வெளியீட்டு விழாவை பெண்களை வைத்து நடத்தினார்கள், அம்மாக்களை வைத்து நடத்தினார்கள். அம்மாக்களிடம் அம்மா பற்றிய கவிதை நூலான தொட்டிலோசை என்ற கவிதை நூல் வெளியானது. அந்த தொட்டிலோசையில் கவிஞர் வாலி அவங்க அம்மா பற்றி எழுதிய வரிகள்,
இப்படி கவிஞர் வாலி போன்ற பிரபலமான கவிஞர்கள் அம்மாவை பற்றி எழுதிய கவிதைகளும் ஆங்கங்கு இடம்பெறும். இதுபோக நெல்லை ஜெயந்தா அவர்கள் தன்னுடைய தாயை பற்றி எழுதிய கவிதைகளின் தொகுப்பாக அந்த தொட்டிலோசை தொகுதி வெளிவந்தது. இவ்வாறு நமக்கு அறியப்படும் நெல்லை ஜெயந்தா அவர்கள் நெல்லை மாவட்டம் அந்த சிங்கிகுளம் அருகே உள்ள தேவநல்லூர் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர். அவருடைய கூட பிறந்தவங்க செல்வகுமார் அடுத்த தம்பி, அப்புறம் சரவணன் ஒரு தம்பி உண்டு, 2 தம்பி உண்டு. இவர் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்து தன்னுடைய மேல் படிப்பை பக்கத்தில் உள்ள களக்காட்டில் மீரானியா மேல்நிலை பள்ளியில் அவருடைய மேல்நிலை படிப்பை தொடர்கிறார். அதுக்கு பிறகு தேவனூரில் 8வது வர படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல்நிலை படிப்பு களக்காடு மீரானியா பள்ளிக்கு போகிறாரு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே இவருக்கு படிக்கும் ஆர்வம் இருந்திருக்கிறது. அப்பொழுது தான் ஒரு எழுத்தாளராக வர முடியும். அந்த ஆர்வம் எப்படி வந்தது என்று அவரே தன்னுடைய இதில் சொல்கிறார். இவரை பற்றிய ஒரு கவிஞர் நெல்லை ஜெயந்தா என்று ஒரு புத்தகம் நானே எழுதியிருக்கிறேன். அதனால தான் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டேன். இந்த புத்தகம் கவிஞர் நெல்லை ஜெயந்தா. இந்த நூல் எதற்காக வேண்டி எழுதப்பட்டது என்று சொன்னால், அழகப்பா பல்கலைக்கழகத்திலிருந்து மன்னிக்கவும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து தமிழ்துறை தலைவர் பாரி ஐயா முயற்சியின் பேரில் கலைஞன் பதிப்பகத்தோடு இணைந்து மலேசியாவில் மாநாடு நடக்கும்போது பல்வேறு கவிஞர்களை பற்றி நூல்கள் எழுத சொன்னார்கள். 60வது ஆண்டு விழா கலைஞன் பதிப்பகத்திற்கு. அப்படி இருக்கும்போது 60 நூல்கள் வெளியிட வேண்டும், 60 கவிஞர்களை பற்றி வெளியிட வேண்டும் என்றார்கள். எல்லோரும் வாலியை எடுத்து விட்டார்கள், வைரமுத்து எடுத்து விட்டார்கள், கண்ணதாசன் எடுத்தாச்சு, ஈரோடு தமிழன்பன், புதுமை பித்தன், எத்தனையோ கவிஞர்களை எல்லோரும் எடுத்தாகிவிட்டது. நமக்கு எடுப்பதற்கு கவிஞர் இல்லை என்பது ஒரு காரணம். அது மட்டுமல்ல, நம்முடைய நெல்லை மண்ணை சேர்ந்த கவிஞரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்பதால் வண்ணதாசனையாவே ஏற்கனவே நண்பர் ஒருவர் எடுத்து விட்டார். எனவே நான் நெல்லை ஜெயந்தா கவிதை தொகுதியில் எடுத்துக்கொண்டு அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார், நெல்லை மண்ணை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார், அவருடைய கவிதை எப்படி இருக்கிறது என்ற சிறந்த விமர்சன நூலாக இந்த நூலை எழுதினேன். அதை கலைஞன் பதிப்பகம் வெளியிட்டது. முனைவர் அரங்கபாரி முயற்சியின் பேரில் இந்த கலைஞன் பதிப்பகம் இந்த நூலை வெளியிட்டது. 2016 இந்த நூல் வெளிவந்தது. தொட்டிலோசை வெளியீட்டு விழாவில் அந்த விழாவிற்கு வந்திருந்த அந்த மண்டபத்தில் உள்ள அனைவருக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் என்று சொல்வார்களே, நினைவு பரிசு தருவார்களே, அதற்கு நான் அவரை பற்றி எழுதிய புத்தகத்தை 1000 புத்தகங்கள் விலைக்கு வாங்கி வந்திருந்த ஒரு 600-700 பேருக்கும் ரிட்டர்ன் கிஃப்டாக ஒரு நினைவு பரிசாக இந்த நூலை தான் வழங்கியிருக்கிறார்கள். அதில் நூலை வாங்கிய ஒருவர் எனக்கு அலைபேசியில் அழைத்து பேசினார். நீங்கள் எழுதிய புத்தகத்தை நான் படித்தேன், நெல்லை ஜெயந்தாவை பற்றி நல்ல ஒரு அறிமுக விமர்சனம் எழுதியிருக்கிறீர்கள், ஒரு புத்தகத்தை பூரா படித்தது போன்று திருப்தி ஏற்படுகிறது என்று சொன்னார்கள். அதுதான் ஒரு புத்தகம் எழுதியதற்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பேன் நான். இவரை பற்றி நாம் கேட்கப் போகும்போது இவரை நேரில் சந்தித்து பேசினேன். உங்கள் அம்மாவையும் இவரையும் சென்னையில் போய் சந்தித்து பேசினேன். அப்பொழுது அவர் சொல்வதெல்லாம் பக்கத்து வீட்டு அண்ணனிலிருந்து என்னுடைய பள்ளி ஆசிரியரிலிருந்து அனைவரையும் நினைவு கூறுகிறார். இவர் சொல்ல சொல்ல நான் குறிப்பெடுத்து கொண்டேன். அதை வைத்து தான் அந்த நூலை எழுதினேன். இவர் பள்ளிக்கூடத்து உயர்நிலைப் பள்ளியில் படிப்பதற்கு போது லட்சுமி அம்மா, அவங்களுடைய அம்மா என்ன பண்ணாங்க, சாண்டில்யன், ராக்கி ரங்கராஜன், கல்கி, ஜாவர் சீதாராமன் போன்ற எழுத்தாளர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்துகிறார்கள். யார்? இவங்க அம்மா தான் அவருக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. இதை படிப்பா அதை படிப்பான்னு சொல்லி. அந்த காலத்தில் அதிகமாக பெண்கள் நாவல் படித்தார்கள். ஆண்கள் கூட சோம்பேறிப்பட்டு நாவல் படிக்க மாட்டார்கள், சிறுகதை கவிதைகள் படிப்பார்கள் எனக்கு தெரிந்த அளவில். ஆனால் பெண்கள் அதிகமாக நாவல் படித்தார்கள். இல்லத்தரசிகளாக இருக்கும்போது வீட்டு வேலைகள் போக கிடைத்த நேரத்தில் நாவல் படிப்பதில் ஆர்வமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட நாவல்களை எல்லாம் தன் மகனையும் படிக்க வைத்திருக்கிறார். இதுபோல களக்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடக்கிற பேச்சு போட்டியில் எல்லாம் மிகவும் ஆர்வமாக ஜெயந்தா கலந்திருக்கிறார். நிறைய பாடல்களை மனப்பாடம் செய்து பேசியிருக்கிறார். முதலில் ஒரு பேச்சு போட்டியில் ஏறும்போது இவரால் பேச முடியாமல் திண்டாடி திணறி இறங்கிவிட்டார். அது அவருக்கு வருத்தமாக இருந்திருக்கிறது. அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு திரும்ப மீண்டும் முயற்சி பண்ணி பேச தொடங்கிவிட்டார். இதுதான் முயற்சி திருவினையாக்கும் என்பது. கலைஞருடைய வசனங்களை அந்த காலத்திலேயே படித்திருக்கிறார். உதாரணமாக ஒரு உதாரணம் சொல்கிறார். கண்ணாடி பேழைக்குள் சிறைப்பட்டவை போல காட்சி தரும் வெளியிரண்டை, தேனாற்றில் பலாச்சுளை போல் மிதக்கின்ற நாவின் ஒளியூட்டும் சிந்துகின்ற மொழியழகை. பூம்புகாரில் கலைஞர் எழுதிய இந்த வசனங்களை எல்லாம் பக்கத்து விட்டு
முத்தண்ணன் சொல்வது போது கேட்டு கேட்டு நான் சிலாகித்திருக்கிறேன், தமிழ் மொழியின் சுவை அறிந்தேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். உயர்நிலைப்பள்ளி வரை சிறுகதைகளிலும் நாவல்களிலும் நாட்டத்தோடு இருந்த இவர் இலங்கை வானொலியையும் திருநெல்வேலி வானொலியையும் நினைவு கூறுகிறார். அதிலுள்ள திரைசை பாடல்கள் எல்லாம் என் மனதில் மகரந்த சேர்க்கை செய்தன என்று சொல்கிறார். மேல்நிலைப்பள்ளி தமிழாசிரியர்கள் யாரெல்லாம் சொல்கிறார்? சிவ வைத்தியலிங்கமும் செல்வ கணபதியும் என்னுடைய வாழ்க்கையில் சிறு சிறு மாற்றங்களை விதைத்தார்கள் என்று சொல்கிறார். அந்த பள்ளி பருவத்தில் தனக்கு தமிழ் வளம் எப்படி வந்தது என்பதற்கு இவர் சொல்கிறார். பொன்னியின் செல்வனையும் புதுமைப்பித்தனையும் பள்ளி விடுமுறை காலங்களில் பழக்கப்படுத்திய அம்மா பாரதி, பாரதிதாசன், கண்ணதாசன் என்ற சில பிதாமகர்களின் கவிதைகளில் வந்த பிரியம் இந்து நடுநிலைப் பள்ளியில் கூரைகளின் வழியே வரும் சூரிய வெளிச்சத்தின் வெள்ளிக்கிழமை மாலையில் நடக்கும் மாணவர் மன்ற கூட்டம் ஒரு காரணம் என்கிறார். 6ஆம் வகுப்பு தமிழாசிரியர் மன்னிக்கவும் 6ஆம் வகுப்பு தமிழாசிரியர் நம்பி ஐயாவுடைய கையில் இருந்த அந்த பிரம்பு ரேஷன் கார்டில் நான் சேர்க்க முடியவில்லையே தவிர மற்றபடி எப்போது எங்கள் குடும்ப உறுப்பினராகிவிட்ட இலங்கை வானொலி என்று இலங்கை வானொலியை சொல்கிறார். களக்காடு அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் ஐயா செல்வ கணபதியும் வைத்தியலிங்கமும் பேச்சு போட்டிகளுக்கு அனுப்பும்போது பிரியமான வார்த்தைகள் என்னை வெற்றியாளனாக ஆக்கியது அப்படின்னு சொல்கிறார். அது படித்து முடித்த பிறகு அங்கேருந்து நாகர்கோவில் அரசு தொழில்நுட்ப கல்லூரிக்கு போகிறார். அங்கே போய் அங்கே உள்ள இலக்கிய மன்ற கூட்டங்கள் எல்லாம் பேசுகிறார். அதுதான் அவருக்கு தொழில்நுட்ப கல்லூரி தான் கல்லூரி வாழ்க்கை. பருவ மாற்றங்கள், பழகும் நண்பர்கள் எல்லாம் மாறுகிறார்கள். அங்கே அவருடைய பேச்சுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கிறது. புதுக்கவிதைகள் எழுத தொடங்கிவிட்டார், கவிதைக்கு போய்விட்டார். 80களில் இவருக்கு இளையராஜாவின் இசையும் வைரமுத்து பாடல்களும் இவருக்கு சென்றலாக சுகம் தந்தது, இவரை ஈர்த்தது. நாமும் இதுபோல பாடல் எழுத வேண்டும் என்று முயற்சி செய்து அவரும் திரைப்படங்களில் பாடல் எழுதியிருக்கிறார். அதுவும் குறிப்பாக தமிழ் படங்கள் மட்டுமல்லாமல் மலையாளத்தில் உள்ள படத்துக்கு பாட்டு எழுதியிருக்கிறார். நான் கேட்டேன், மலையாள பாடலில் உங்களை எப்படி பாட்டு எழுத அழைத்தார்கள் என்று அவரிடம் கேட்டேன். மலையாள பாடலில் தமிழ் நாட்டை சேர்ந்த ஒருவன் வருவதாகவும் அவன் பாடுவது தமிழில் பாடல் பாடுவதாகவும் கற்பனை பாடல் பாடுவதாகவும் ஒரு பாடலை இவர் வைத்திருக்கிறார்கள். ஒரு காதலன் காதலியும் சந்திக்கிற மாதிரி ஒரு தமிழ் காதலன் தமிழில் பாடுவதாக பாடல் எழுதிக்கிறார். அதில் கூட ஒரு பாட்டு வரியை உதாரணமாக சொல்லுவார். சமீபத்தில் சொல்ல முடியாது, சில ஆண்டுகளுக்கு முன்பு கலைஞர் கன்னியாகுமரி கடலில் நிறுவிய திருவள்ளுவர் சிலையை உவமையாக சொல்லியிருக்கிறார். கலைஞர் மீது அவர் மிகவும் பற்று கொண்டவர். எனவே அந்த வள்ளுவர் சிலையை போல என்னை ஒத்தையில் நிற்க வச்ச என்று சொல்லி அந்த காதலிட்டு சொல்லுவானோ, வள்ளுவர் சிலை எப்படி ஒத்தையில் நிற்குதோ அது மாதிரி நீ என்னை ஒத்தையில் நிற்க வச்ச, என்னை காக்க வச்ச அப்படின்னு சொல்லி அந்த காதலன் பாடுவதாக பாடல் எழுதியதாக என்னிடம் பேசும்போது சொன்னார்கள். 1988 அவருடைய திருமண வாழ்க்கை 1988 அவருடைய திருமண வாழ்க்கை தொடங்குகிறது. உமாவை கைப்பிடிக்கிறார். அதுக்கு பிறகு மதுரைக்கு வருகிறார். மதுரைக்கு வந்து மதுரையில் நிறைய இலக்கிய நண்பர்கள் அவருக்கு கிடைக்கிறார்கள். மதுரையில் நடந்த இலக்கிய கூட்டங்களிலெல்லாம் கலந்து கொள்கிறார். சன் தொலைக்காட்சிக்காக மதுரையில் நடந்த அரட்டை அரங்கத்தில் கலந்து கொண்டு பேசும்போது மதுரை இலக்கிய நண்பர்களோடு நிறைய தொடர்பு அவருக்கு கிடைக்கிறது. கவியரங்கத்தில் எல்லாம் கலந்து கொண்டு கவிதை பாடுகிறார். கவிதையை வாசித்த நேரத்தில் அந்த கவியரங்கத்தில் கலந்து கொண்ட வளம்புரிஜான் அவர்கள் இவரை சென்னைக்கு அழைத்து சென்று கவிதை வாசிக்க வைக்கிறார். இப்படி இவருடைய வளர்ச்சி சென்னையை நோக்கி செல்கிறது. நெல்லை கண்ணன், நகைச்சுவை தென்றல் ஞானசம்பந்தன், இயக்குனர் சீமான் ஆகியோரை அழைத்து தென்றலோடு சில தினங்கள் என்ற புத்தகத்தை சென்னையில் வைத்து வெளியிடுகிறார். இப்படி இவருடைய கவிதை நூல் அச்சாகி வெளியாகிறது. தலைநகரில் இவருடைய தமிழ் பணியை தொடங்குகிறார். இவருடைய இலக்கிய பணியெல்லாம் சென்னையில் தொடங்கி தொடர்ந்து அவருடைய பொறியாளர் பணியும் நடக்கிறது, இலக்கிய பணியும் நடக்கிறது. இவருடைய கவிதையில் முக்கியமான ஒரு கவிதையை நான் அடிக்கடி மேற்கோள் காட்டுவேன் மேடைகளில் எல்லாம்.
புத்தக திருவிழாவில் எல்லாம் இந்த கவிதைகள் நிறைய பேர் சொல்கிறார்கள். ஆனால் இது நெல்லை சேர்ந்து எழுதியது என்று சொல்ல மாட்டார்கள். அந்த கவிதை என்னவென்று சொன்னால், புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்கள் நம்மை கீழிருந்து மேலே உயர்த்துகின்றன என்ற கவிதை தான் இவருக்கு பெயர் வாங்கி தந்த ஒரு கவிதை என்று சொல்லலாம். அதுபோல இவருக்கு பெயர் வாங்கி தந்த கவிதைகள் பல உண்டு. அவற்றில் ஒரு சிலவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காதல் கவிதைகள் மிகவும் சுவாரஸ்யமாக எழுதியிருப்பார். கவிஞன் முதலில் எழுத தொடங்குவதே காதல் கவிதையாகத்தான் இருக்கும் இல்லையா? காதல் கவிதை எழுதுவதில் தான் எழுது என்று சொல்வார்கள். எழுது மட்டுமல்ல, அவர்களுக்கு எந்த துறையில் ஈடுபாடு இருக்கிறதோ அந்த துறையில் கவிதை எழுதுவது சிறந்தது. பட்டுக்கோட்டை பாடல்கள் எல்லாம் தொழிலாளரை பற்றியும் பாட்டாளி வர்க்கத்தை பற்றியும் விவசாய மக்களை பற்றியும் இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு அதில் ஈடுபாடு அதிகம். முதலில் கவிஞனுக்கு காதலில் தான் ஈடுபாடு வரும். காதலில் தொடங்கி வாழ்க்கையில் உள்ள நெளிவு சுழிவுகள் வறுமை வரை அவன் எழுதத் தொடங்குவான். அப்படி எழுதிய கவிதைகளில் ஒரு சிலவற்றை உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன். அவள் என்று ஒரு கவிதை இருக்கிறார். அவள் கண்களை பார்த்தால் மீன், கண்களால் அவள் பார்த்தால் தூண்டில். வித்தியாசமாக எழுதுவார், குறுங்கவிதைகளாக இருக்கும். இன்னொரு அவள் சொல்றார் என்னன்னா, ஆற்று மீன்களுக்கு ஆசை சங்கீதம் கற்க, குளிப்பாளா அவள் கொலுசுகள் அணிந்து குளிச்சான்னா சங்கீதம் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொரு கவிதை சொல்றாரு, கொள்ளை அப்படிங்கிறார். கொள்ளைனா வீடுகளை பூட்டும் பொழுது பள்ளிகளை திறக்கும் பொழுது, வீடுகளை பூட்டும் பொழுது பள்ளிகளை திறக்கும் பொழுது, பள்ளிக்கூடத்துலலாம் நிறைய கட்டணங்கள் வாங்குறாங்கிறத குறிப்பால் உணர்த்துகிறார். பாரதியாரை பற்றி பாடாமல் ஒரு கவிஞர் இருக்க முடியுமா? பாரதியாரை பற்றி பாடுகிறார். தமிழாய் பிறந்தவன், தணலாய் வளர்ந்தவன், மெலிந்தே இருந்து அவன் மேனி தமிழுக்கு பந்தி வைத்து தன்னையே மறந்ததால் அவன் கட்டியிருந்த முண்டாசா இல்லை தனக்குள் குடியிருக்கும் சரஸ்வதிக்கு அவன் கட்டிய கோபுரமா அது என்று கேட்பார். அவன் முண்டாசு சொல்றார். முண்டாசு கவிஞன் அல்லவா அவன் ஒரு அக்னி குஞ்சு, அதனாலா அல்லிக்கணியில் வைத்து அணைக்க பார்த்தான் யமன். காலன் மக்களுக்கு வீசுவது கயிறு, மகாகவி என்பதால் களிறு. அவர் யானை தானே மிதிச்சுது, அதுக்கப்புறம் தானே கொஞ்ச நாள் கழிச்சு நோய்வாய்ப்பட்டு இருந்தாரு. அதை சொல்றார், காலன் மக்களுக்கு வீசுவது கயிறு, மகாகவி என்பதால் களிறு. காலத்தால் கூட அவன் கவிதைகளை தின்று தீர்க்க முடியாது. காரணம், பாரதி பாடியதே பட்டினியோடு தானே. பாரதி வாழ்வே இல்லை என்கிறது பொருளாதாரம், பாரதி வாழவே இல்லை என்கிறது பொருளாதாரம், சாகவே இல்லை என்கிறது சரித்திரம் என்று பாரதியாரை பற்றி எழுதுகிறார். புத்தகத்தை பற்றி சொல்வார். நான் ஏற்கனவே ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு கவிதை சொல்லிவிட்டேன். அதில் தான் மேலே சொல்கிறார், வாசிக்கையில் குனிய வைக்கும், வாழ்க்கையில் நிமிர வைக்கும். மனிதர்களை விட்டு தொலைவில் இருப்பதே புத்தகங்களுக்கு பிடிப்பதே இல்லை. அதனால்தான் அவை பக்கமாகவே இருக்கின்றன. புத்தகங்கள் பக்கமாக இருக்கும் பதிலா சொல்றார். ரெண்டாவது சொல்வார், தமிழ் கிடைத்த போது அதிகாரங்களை பாடினார் வள்ளுவர். மற்றொரு கவிதை, தமிழ் கிடைத்த போது அதிகாரங்களை பாடினார் வள்ளுவர், அதிகாரம் கிடைத்த பொழுதெல்லாம் தமிழை பாடினார் இவர். யார்? கலைஞர். அதிகாரம் கிடைத்த போதெல்லாம் தமிழை பாடினார் இவர், கலைஞர். தேசிய கொடியை பற்றி சொல்றார் ஒரு கவிதை. தேசிய கொடியை ஏந்தி வரும் கயிறு எடுத்து வரும் பூக்களை உச்சிக்கு போனதும் உதிர்த்து விடும். இந்த கொடியேற்றும் போது அது மேல பூ இப்படி உதிர்ந்துடும் பார்த்தீங்களா, அதை சொல்றார். தேசிய கொடியை ஏற்றி வரும் கயிறு எடுத்து வரும் பூக்களை உச்சிக்கு போனதும் உதிர்த்து விடும். காரணம், தேசத்திற்காக மாண்ட வீரர்களின் மனைவியர் கூந்தல் நினைவில் வருவதால். இது ஒரு வித்தியாசமான ஓமை, எந்த கவிஞனும் சொல்லாத ஓமை. இந்த தேசிய கொடி இந்த தேசத்துக்கு விடுதலை வாங்கி தருவதற்காக உயிரை விட்ட வீரர்களுடைய மனைவியர் கூந்தல் நினைவில் வர்றதுனால அந்த கொடி என்ன செய்தான், பூக்களை எல்லாம் உதிர்த்துருது சொல்லி ஒரு புதிய ஓமை சொல்லார். அது மாதிரி டிசம்பர் 11 செப்டம்பர் 11 ஒரு கவிதை எழுதியிருப்பார். 11ங்கிற எண்கள் எப்படி இருக்கிறது, நிமிர்ந்து நிற்கின்றன, அதை சொல்வார். எங்கள் மகாகவி பிறந்தபோது மகிழ்ச்சியாலும் மறைந்த போது மரியாதையாலும் 2 ஆங்கில தேதிகளும் எழுந்து நின்றன இங்கே. எங்கள் மகாகவி பிறந்தபோது மகிழ்ச்சியாலும் மறைந்த போது மரியாதையாலும் 2 ஆங்கில தேதிகளும் எழுந்து நின்றன இங்கே என்று சொல்கிறார். 2 எண்களும் நிமிர்ந்து நிற்கின்றன அல்லவா? அதுபோல நீ நினைத்த பனித்துளிகள் என்ற கவிதையில் நான் ஒரு சில உதாரணங்கள் மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கரைகிறது நீ வருவாயெனில் காகம்,
வரவில்லை எனில் என் தேகம். கரைகிறது தலைப்பு. நீ வருவாயெனில் காகம், வரவில்லை எனில் என் தேகம். எப்படி பொருள்? இருட்டில் வெண்பாவா, உன் நாளடி கூந்தல் மலரில் முடிகிறதே. இருட்டின் வெண்பாவா, அந்த கூந்தல் இருட்டு மாதிரி. வெண்பாவா, உன் நாளடி கூந்தல் மலரில் முடிகிறதே அப்படிங்கிற. எந்த தாவணியால் இருந்தால் என்ன, நீ அணிந்ததும் அது பூ போட்ட தாவணி ஆகிவிடுகிறது. பூ போட்ட தாவணி ஆகிறது. மற்றொரு கவிதை. இதழ்களிலிருந்து தள்ளி இருக்கின்றன பனித்துளிகள். பற்கள், பற்களுக்கு ஒரு புதிய ஓமை. இதழ்களிலிருந்து தள்ளி இருக்கின்றன பனித்துளிகள். மயக்குகிறது மார்கழி கோலம், மயக்குகிறது மார்கழி கோலம். கோலப்பொடியா இது சொக்குப்பொடியா, கோலப்பொடியா இது சொக்குப்பொடியா அப்படிங்கிறார். கடிதம் எழுத நேரமில்லை எனில் கைவிரல் தொட்ட காகிதத்தை அனுப்பு. கடிதம் எழுத நேரமில்லை எனில் கைவிரல் தொட்ட காகிதத்தை அனுப்பு. என் கண்களுக்கு போதும் உன் கைரேகை. நீ நடந்து போகையில் என்னை கடந்து போகும் காற்றுக்கும் பருவக்காற்று என்று பெயர். நீ நடந்து போகையில் கடந்து போகும் காற்றுக்கும் பருவக்காற்று என்று பெயர் அப்படிங்கிறார். இன்னொரு கவிதை. கோபத்தில் ஆடும் கிளைகள், அடிமரத்தில் மட்டும் உன் பெயர். கோபத்தில் ஆடும் கிளைகள், அடிமரத்தில் மட்டும் உன் பெயர் என்ற ஒரு கவிதை. சென்றலோடு சில தினங்கள் என்ற கவிதைகள் என்ற நூலில் கலைஞரை பற்றி சொல்வார். கலைஞரை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாரு. அதில் ஒன்று தான் சொன்னேன். தமிழில் எழுதலாம், இவரோ தமிழரில் எழுதினார் அப்படிம்பார். இன்னொரு முக்கியமான ஒரு கவிதை வரி, ஒரு எழுத்து, ஒரு வார்த்தை. அதுதான் வார்த்தை சித்தர் வலம்புரிஜானுக்கும் இவரை பிடிச்சிருக்கு. வார்த்தை சித்தர் வலம்புரிஜானுடைய தாக்கம் இவருடைய கவிதையில் இருக்கிறது என்பதுதான் காரணம். வலம்புரிஜான் ஐயாவை பற்றி சொல்லும்போது ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும். நான் தூய செவேரியார் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போது அங்கு படித்த மேலாண் மாணவர்கள் நல்ல நிலையில் இருந்தாங்க. நல்ல பொசிஷனில் நல்ல ஒரு இலக்கியவாதியாகவோ அரசியல்வாதியோ இருந்தோ அழைப்பார்கள். வலம்புரிஜான் ஐயா அவர்கள் தூய செவேரியார் கல்லூரியில் படித்தார் என்பதால் அவரை நமது கல்லூரிக்கு, தூய செவேரியார் கல்லூரிக்கு பேச அழைத்திருந்தார்கள் சிறப்பு விருந்தினராக ஆண்டு விழாவுக்கு. அவ்வாறு வந்திருக்கும் போது ஆண்டு மலரை வெளியிட்டு பேசினார்கள். 1985, 86 ஆண்டு மலர் எனக்கு நினைவிருக்கிறது. அந்த ஆண்டு மலரில் நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், கவிஞர்கள் பார்வையில் அன்றும் இன்றும்னு. அந்த கட்டுரையை படித்து விட்டு அவர் ரயிலில் போகும்போது கட்டுரை படிச்சுக்கார். சென்னைக்கு ரயிலில் போகும்போது தாய் பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். அந்த தாய் பத்திரிகையில் எழுதும்போது, நான் பயின்ற மண்ணுக்கு காலடி எடுத்து வைத்தேன், எனக்கு இப்படிலாம் இருந்ததுன்னு சொல்லி உணர்வுகளெல்லாம் எழுதிட்டு அதில் ஒரு ஆண்டு மலர் வெளியிட்டேன். அதில் ஹரிகரன் எழுதியிருந்த கவிஞர்கள் பார்வை அன்றும் இன்றும் என்ற கட்டுரை என்னை கவர்ந்தது, பாராட்டுக்கள் என்று ஒரு வார்த்தை தாய் பத்திரிகையில் எழுதியிருந்தார். அந்த அந்த எழுத்து பிரதியை நான் இன்னும் பத்திரமாக டைரியில் ஒட்டி வச்சிருக்கிறேன். அதாவது அதெல்லாம் ஒரு பொக்கிஷங்கள் எனக்கு, அவருடைய பாராட்டு கிடைச்சதெல்லாம். அப்படிப்பட்ட வலம்புரிஜான் சொல்வார், அந்த காலத்திலே சொல்வார், 1986 பேசும்போதே சொல்வார், ஓமைகளை எல்லாம் கவிஞர்கள் நேரடியாக சொல்லக்கூடாது, மறைமுகமாக சொல்ல வேண்டும், அதுதான் நல்லாக ரசிக்கும்னு சொல்வார். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். அந்த காலத்திலே சொன்னார், அவ்வளோ சாமியார் உட்காந்துருக்காங்க, அவ்வளோ பேராசிரியர் உட்காந்துருக்காங்க, லெபோ ஆடிட்டோரியம் நிரம்பி வழிகிறது. அதை சொல்கிறார், ஒரு கவிதை சொல்கிறேன் கேளுங்கள் அப்படிங்கிறார். என்னடி வசந்தி, என்னடி வசந்தி, உன் கன்னத்தை காட்டு அப்படிம்பார். அப்படி சொல்லிட்டு அந்த ஆடிட்டோரியமே அமைதியாயிரும், அந்த அரங்கமே அமைதியாக இருக்கும். என்னடி வசந்தி, என்னடி வசந்தி, உன் கன்னத்தை காட்டு அப்படின்னு பாடுவார். கொஞ்சம் சற்று அமைதி இடைவெளி விட்டுட்டு அப்புறம் சொல்லுவார், என் தலை கலைந்து கிடக்கிறது அப்படிம்பார். என் தலை கலைந்து கிடக்கிறது என்பார். கொஞ்சம் நேரம் லேட்டாக புரிஞ்சு சிரித்தாங்க எல்லாரும். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கவங்க எந்த அளவுக்கு சிரிப்பீங்கன்னு சொல்ல முடியாது. அவருடைய கவிதை அந்த புனைவு அப்படி இருக்கணும்னு சொல்லுவார். என்னடி வசந்தி, என்னடி வசந்தி, உன் கன்னத்தை காட்டு, என் தலை கலைந்து கிடைக்கிறதுன்னு சொன்னான் கவிஞன். என்ன அர்த்தம்? கண்ணாடி போல இருக்கிறது உன் கண்ணம் என்று பொருள் அப்படிம்பார். அதுபோல் அவருடைய கவிதைகள் எல்லாம் ரொம்ப வார்த்தை சித்தராக இருக்கும். அதுபோல் இவர் சொல்கிறார், ஒரு கவிதை சொல்கிறாரு, நம்ம நெல்லை ஜெயந்தா, தஞ்சாவூரில் பயங்கரமான பஞ்சம், மழை இல்லாமல், நம்ம நெல் களஞ்சியம் இல்லையா, நெல் விளையக்கூடிய நெல் களஞ்சியம் நம்ம தஞ்சாவூர், தமிழ்நாட்டினுடைய நெல் களஞ்சியம். அப்படிப்பட்ட நெல் களஞ்சியது பஞ்சம் வந்து விட்டது.
அந்த பஞ்சம் வந்த பிரதேசத்தில் ஒரு கவிதை எழுதுகிறார். அப்போனா நிறைய விவசாயிகள் நஞ்சை உண்டு செத்து போனாங்க, விஷத்தை குடிச்சு செத்து போனாங்க. நஞ்சை அன்று தஞ்சை மன்னிக்கவும் தஞ்சை அன்று நஞ்சை உண்டு சாகுபடி ஆனது, இன்று நஞ்சை உண்டு சாகும்படி ஆனது. ஒரு எழுத்து தான், தஞ்சைன்னு தலைப்பு கொடுக்கிறார். அன்று நஞ்சை உண்டு சாகுபடி ஆனது, இன்று நஞ்சை உண்டும் மன்னிக்கவும் தஞ்சாவூர் அப்படிங்கிறத தஞ்சைன்னு தலைப்பு கொடுக்கிறார். அன்று நஞ்சை உண்டு சாகுபடி ஆனது, இன்று நஞ்சை உண்டு சாகும்படி ஆனது அப்படிங்கிறார். அன்னைக்கு நஞ்சை பயிரை சாப்பிட்டு பிழைச்சிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த பயிர் விளையாததுனால, நீண்ட காலங்கள் பயிர் விளைச்சல் இல்லாமல் இருக்கிறதுனால நஞ்சை உண்டு சாகும்படி ஆனது என்று சொல்லி அன்றைக்கு உள்ள தஞ்சாவூருடைய பஞ்சத்தை எடுத்து சொல்கிறார். கவிஞர் கண்ணதாசனை பற்றி ஒரு கவிதை சொல்லிக்கிறார், அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நெல்லை ஜெயந்தா சொன்னது. கண்ணதாசன் கரைக்கு வர முடியாத காவிய கப்பல்களில் தங்கியிருந்த தமிழ் சரக்குகளை இழுத்து வந்த இழுத்து தோணி, கரை கடந்து வரும் காற்றழுத்த மண்டலமாய் திரை கடந்து வந்த பாட்டழுத்த மண்டலம், விழிநீரையும் மொழிநீராய் மாற்றிய விஞ்ஞானி, வாழ்க்கையின் கண்ணீரை தரையில் வடிக்காமல் திரையில் வடித்தவன், உயிர் மெய் தேடிய அவன் தேடல்கள் அதுவே உயிர்மை கூடிய அவன் பாடல்கள், அவன் தண்ணீரில் மூழ்கிய பொழுதெல்லாம் தமிழ் கரையேறியது, கடலுக்குள் முத்திருக்கலாம் ஐயா, அவனோ தமிழ்கடலே தங்கியிருந்த முத்தையா, நிர்வாணத்தை ரசித்தவன், ஆனாலும் அவன் பாடல்கள் உடுத்தியிருந்தன, வார்த்தைகளுக்கே வகிரெடுத்த அவன் பேனா மண்ணை சிந்தியிருந்தாலும் அதனையும் உண்ண ஆசைப்பட்டு மசக்கையாகவே மொழிமகள் மாறியிருப்பாளோ அப்படிங்கிறார். அவன் கண்ணனின் தாசன், துயரங்கள் துளையிட்ட பொழுதெல்லாம் புல்லாங்குழலானான், மைக்கோப்பையோடு மற்றவர்கள், அவனோ கைக்கோப்பையோடு கவிதை எழுதியவன், கோப்பைகளை நாவில் ஊற்றினானோ பாலில் ஊற்றினானோ, அது எப்படி அவன் கவிதைகளை படிக்கிற போதே குடிக்கிற போதை, அவன் ஒரு தசரதன், அந்தப்புறத்தின் அகலப்படி பார்த்தால் அவன் ஒரு ராமன், தன் வாழ்க்கையையும் ஒரு வனவாசம் என்றதால். அரசியல் சூழலில் அண்ணனை பிரிந்ததால் விபடனன் இலங்கை மக்களை ஈர்த்ததல்லாமல் வாலிக்கும் தோழனாய் வாழ்ந்ததில் இலங்கேஸ்வரன். கண்ணதாசன் கவிஞன் அல்ல, காவியன் என்று சொல்லி முடிக்கிறார். இப்படி இவருடைய கவிதைகள் பலவற்றை நாம் உதாரணமாக சொல்ல முடியும். இவர் தற்பொழுது தமிழ் வளர்ச்சித்துறையில் நிகழ்ச்சி பொறுப்பாளராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக மாணவர்களுக்கு நடைபெறும் தமிழ் பயிற்சிகளுக்கு தமிழகமெங்கும் பல்வேறு கல்லூரிகளுக்கும் மாவட்டந்தோறும் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி மாணவர்களுக்கு தமிழ் வழி பயிற்சி அளித்து வருகிறார். கட்டுரைகள், கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள், அனைத்து இலக்கிய வகைகள் குறித்தும் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக நடைபெறும் இந்த பயிற்சி கூட்டங்கள் எல்லாம் நடத்துவது இவருடைய பொறுப்பாக இப்பொழுது இருந்து வருகிறது. தொடர்ந்து அவருடைய தமிழ் பணி சிறப்புற வேண்டும், அவருடைய படைப்புகள் தொடர்ந்து வெளிவர வேண்டும். நம்முடைய நெல்லை மண்ணுக்கு நெல்லை ஜெயந்தா பெயர் மீண்டும் மீண்டும் எழுதி பெயர் வாங்க தர வேண்டும். பேசுவது எல்லாம் காற்றோடு போய்விடும், மைக்கில் பேசுவது காற்றோடு போய்விடும், ஒலி வாங்கி வழியாக. ஆனால் எழுதுவதுதான் காலகாலத்துக்கு நிற்கும். நம் காலத்துக்கு பிறகும் நம்முடைய எழுத்துக்கள் வருங்கால சந்ததிக்கு பயன்படும் விதத்தில் அமைய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு படைப்பாளியின் எண்ணமும் கூட. நானும் ஒரு படைப்பாளி என்பதால் நானும் அதையே வழிமொழிகிறேன். நெல்லை ஜெயந்தா அவர்களும் தொடர்ந்து எழுத வேண்டும், தொடர்ந்து அவருடைய படைப்புகள் வெளிவர வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பு தந்த அன்னை ஹஜ்ரா கல்லூரி தமிழ்துறைக்கும் உமா மேடம் அவர்களுக்கும், குறிப்பாக விருட்சம் இணையதளத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.